வெல்கம் டு யூபிஎஸ்சி க்ரோ. ஸோ நம்ம சேனலில் டார்கெட் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் டாபிக்ஸ் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட லிங்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறோம். ரேண்டமைஸ்டாக எந்த டாப்பிக்கும் சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸில் COP16 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 16. ஸோ எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன்ஸ் பேஸ்டாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வல்னரபுளான ஒரு சப்ஜெக்ட். பிகாஸ் அது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வருஷத்துக்கு ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து COP16 ரொம்பவுமே முக்கியம். ஸோ COP16 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 16 இஸ் பேஸ்ட் ஆன் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த வருஷம் இந்த COP16 எங்கே நடந்துச்சுன்னா கொலம்பியா காலி. கண்டிப்பாக இது கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இது கேட்க போகிறது இல்லை. கேட்டாலும் தப்பாக தான் மாற்றி கேட்பாங்க. மீன்ஸ் கொலம்பியா காலின்னு கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு ஊர் ஒரு கண்ட்ரி நேம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, COP16 காலி கொலம்பியா. காலிங்கிறது சிட்டி, கொலம்பியாங்கிறது கண்ட்ரி. தீம் பீஸ் வித் நேச்சர். கண்டிப்பாக இதையும் கேட்க போகிறதில்ல. பீஸ் வித் நேச்சர் கண்டிப்பாக இதையும் கேட்க போகிறதில்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கே இருந்து நமக்கு வந்து கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கீ ஹைலைட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பயாலஜி சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி சம்மிட் வந்து இதுதான் குன்மிங் ப்ரோட்டோகால். ஸோ குன்மிங் ப்ரோட்டோகாலுக்கு அப்புறம் வந்து குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு பயோடைவர்சிட்டி சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ரோட்டோகால்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. கார்டஜினா ப்ரோட்டோகால், நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால், ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ். இது எல்லாமே யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின். கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கார்டஜினா ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோசேஃப்டிக்காக. ஸோ லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஷோர்ஸ் த சேஃப் ஹேண்டலிங் ஆஃப் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டஜினா ப்ரோட்டோகால். ஸோ நகோயா ப்ரோட்டோகால், நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் த லயபிலிட்டி அண்ட் ரெட்ரஸ் ஆஃப் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்டஜினா ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிவிங் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஸோ நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் கார்டஜினா ப்ரோட்டோகால். அதோட ஒரு சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகோயா கோலாலம்பூர். ஓகேங்களா? ஸோ நகோயா ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் என்ஷோர்ஸ் த ஃபேர் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஜெனடிக் ரிசோர்ஸ். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகோயா ப்ரோட்டோகால் என்ஷோர்ஸ் த பெனிஃபிட் ஷேரிங் ஃப்ரம் ஜெனடிக் ரிசோர்ஸ். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 குளோபல் டார்கெட்ஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி டு சேவ் பயோடைவர்சிட்டி. ஸோ அது வந்து 2011 to 2020 இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா COP16 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய தடவை யூபிஎஸ்சியில் கேட்டாங்க, திரும்பவும் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நகோயா ப்ரோட்டோகால், கார்டஜினா ப்ரோட்டோகால், நகோயா கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால், ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2011 20 வரையும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, நாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ UNCBD பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து 1992 ரியோ எர்த் சம்மிட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UNCBD வந்து UNCBD இஸ் அன் அவுட்கம் ஆஃப் ரியோ சம்மிட். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியோ சம்மிட்னு சொல்லுவாங்க. ரியோ டி ஜெனீரோவில் நடந்ததுனால அது வந்து ரியோ சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஃபேமஸான மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டட் அவுட்கம் ஆஃப் UN சம்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த UNCBD. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸில் கூட கேட்கலாம். ஸோ கன்சர்வ் த பயோடைவர்சிட்டி,
conserve the biological diversity, sustainable use of biodiversity, fair and equitable sharing of benefits from the genetic resource. நல்லா பாருங்க, fair and equitable sharing of benefits of the genetic resource. இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கீ ப்ரோட்டோகால்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீ ப்ரோட்டோகால்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கார்டேஜனா, நகோயா, கோலாலம்பூர் சப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக அதோட செக்ரட்டேரியட் வந்து பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல், கனடாவில் இருக்குது. மான்ட்ரியல், கனடா. ஸோ 196 மெம்பர்ஸ் இருக்காங்க. 196 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா வந்து மெம்பரா? இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டிங் மெம்பரா? இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பரே கிடையாது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1994 வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது. இந்தியா வந்து 1994 ஜாயின் பண்ணாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், யூஎன்சிபிடியில் இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பரான்னு இருக்கும். ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது. ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது 1994. பிகாஸ் 1993 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 சம்மிட் நடந்திருக்குது. 1993 இது கேம் இன் டு ஃபோர்ஸ், மீன்ஸ் அதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கன்வென்ஷன்ஸை. பட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் நாட் த ஃபவுண்டிங் மெம்பர். இந்தியா இஸ் நாட் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் யூஎன்சிபிடி, யூஎன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. யூஎன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. இந்தியா இஸ் நாட் தி மெம்பர். இந்தியா இஸ் நாட் தி ஃபவுண்டிங் மெம்பர். இந்தியா இஸ் நாட் தி ஃபவுண்டிங் மெம்பர். 1994 இந்தியா ஜாயின். இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இந்தியா வந்து மெம்பரான்னு கேட்டால் ஆமாம் இந்தியா மெம்பர் தான். ஆமாம் இந்தியா மெம்பர் தான். பட் ஃபவுண்டிங் மெம்பரான்னு கேட்டால் கிடையாது. ஃபவுண்டிங் மெம்பரான்னு கேட்டால் கிடையாது. இதை ஏன் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, கொஸ்டின் ஃபவுண்டிங் மெம்பரா இல்லையான்னு வரும். அந்த இடத்துல ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது. ஸோ 1994 தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப் மீட்டிங்ஸ் வந்து பயனியலி நடக்கும். ஸோ பயனியல் ஆக்சுவலாக ஆனுவல் மீட்டிங் கிடையாது, பயனியல் மீட்டிங். ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பயனியல் மீட்டிங். ஸோ 2 years once காப், இந்த கன்வென்ஷனல் பயோடைவர்சிட்டி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயனியல் 2 years once வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டோகாலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன முக்கியம் அப்படின்னா குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 காப் மான்ட்ரியல் சம்மிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இதோட எய்ம் வந்து என்னன்னா, ஹால்ட் ரிவர்ஸ் த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆஃப் 2030 லாஸ் பை 2030. ஆக்சுவலாக வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக பயோடைவர்சிட்டி எப்படி லாஸ் ஆகுதுன்னா 50%, 60% அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருப்பேன். பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ட் ரிவர்ஸ் பயோடைவர்சிட்டி லாஸ் பை 2030. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2002 பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2030 ஒரு டார்கெட், 2050 வரையும் கோல்ஸ். 2030 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டார்கெட்ஸ் வச்சிருக்காங்க, 30/30 டார்கெட். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி கேட்டாங்க, பட் இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வரதுக்கு ரெலவெண்ட் இருக்குது. 30/30 டார்கெட். ஸோ 4 கீ கோல்ஸு, கீ டார்கெட்ஸ் பை 2030, கீ கோல்ஸ் பை 2050, கீ டார்கெட்ஸ் பை 2030. ஸோ நமக்கு இதுதான் முக்கியம். 30/30 டார்கெட்ஸ். கன்சர்வ் 30% ஆஃப் லேண்ட், சி அண்ட் இன்லேண்ட் வாட்டர். கன்சர்வ் 30% ஆஃப் லேண்ட், சி அண்ட் இன்லேண்ட் வாட்டர். ரெடியூஸ் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ் பை 50%. ரெடியூஸ் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ் பை 50%. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட், சி, வாட்டர். நான் வந்து லேண்ட், வாட்டர், சி, இது அதாவது ரொம்ப சிம்பிள். லேண்டு, ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், மூணுத்தையும் நான் வந்து பாதுகாக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறேன் பை 50%. என்ஷோர் பெனிஃபிட் ஷேரிங் ஃப்ரம் ஜெனடிக் ரிசோர்ஸ் ஆஃப் digital sequencing information. So actually ensure benefit sharing from genetic resource and digital sequencing information. So இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்விஸ்ட் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ ensure benefit sharing from genetic resource and digital sequencing information. ஸோ இங்கேயே பாருங்க, fair and equitable sharing benefit from genetic resources. இது வந்து அப்ஜெக்டிவ் 1992 இதோட அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கீ டார்கெட்ஸ் 2030 வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன் கூட சேர்த்திருக்காங்க. ஓகே, கீ டார்கெட்ஸ் பை 2030. ஓகே, 4 கீ கோல்ஸ் பை 2050. என்னது? ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் எக்கோசிஸ்டம் ஹெல்த், prevent species extinction.
எக்கோசிஸ்டம் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீஷஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிவென்ட் பண்ணணும். சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, என்ஷூர் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் டிஜிட்டல் சீக்வன்சிங் இன்ஃபர்மேஷன், க்ளோஸ். அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஃபினான்ஷியல் கேப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடியூஸ் மீன்ஸ் அந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பயோடைவர்சிட்டி ஃபண்டு கொடுக்கறதுலேயே வந்து இஷ்யூ இருக்குது. ஃபண்ட் இவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க, பட் அந்த ஃபண்ட் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகிறதில்ல. அதே மாதிரி ஃபண்டிங்கும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால என்ன இதில் கீ கோல்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அண்ட் கொலாபரேட். ஸோ ஆக்சுவலாக எல்லா கண்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். $700 பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயோடைவர்சிட்டி ஃபினான்ஷியல் கேப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பயோடைவர்சிட்டி ஃபினான்ஷியல் கேப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், அதுக்காக பயோடைவர்சிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, வாட் இஸ் த மேஜர் அவுட்கம் ஆஃப் COP16? கண்டிப்பாக இது ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு மீன்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது, பட் இதில் கீ டேர்ம் இருக்குது. காலி ஃபண்ட் இஸ் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ். Kali is a place in Colombia where UNCVD COP16 meeting has been conducted. Kali fund வந்து பார்த்தீங்க அப்படின்னா support indigenous people and local community. சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இதுவரை படிச்சிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ சப்போர்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி. காலி ஃபண்ட் எதுக்காக? ஆக்சுவலாக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இண்டிஜினியஸ் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, நேட்டிவ் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, ட்ரைப்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ காலி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபண்டு மூலிமா இண்டிஜினியஸ் பீப்புளோட பயோடைவர்சிட்டி லாஸ்னால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மீன்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் அண்டர் குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் விச் சம்மிட், வாட் இஸ் மென் பை குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி? அதில் ஒரு ஃபண்ட் இருக்கும், அது என்ன ஃபண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் அண்டர் குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, நியூ மெக்கானிசம் டு ஐடென்டிஃபை எக்காலஜிக்கல் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மரைன் ஏரியா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிக்னிஃபிகண்ட் மரைன் ஏரியா, பயாலஜிக்கல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். எக்காலஜிக்கல் பயாலஜிக்கல் மரைன் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கடுத்து அலைன் வித் 30 HE டார்கெட்ஸ் பயோடைவர்சிட்டி 2011 HE பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ், அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலைன் பண்ணணும். ஸோ பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் targets and biodiversity beyond natural jurisdiction agreement. ஸோ இதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ BBJN அக்ரிமெண்ட்னா என்னங்கிறது தனி வீடியோவில் பார்ப்போம். அதையும் வந்து இதோட அவுட்கம் தான். ஆக்ஷன் பிளான் ஆன் சிந்தட்டிக் பயாலஜி அண்ட் இன்வேசிவ் ஸ்பீஷஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மேஜர் அவுட்கம்ஸ் இதில் எதெல்லாம் முக்கியம்? காலி ஃபண்ட், குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட். ஸோ இதெல்லாம் பெருசாக நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து ஒன் ஹெல்த் அப்ரோச்சை பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் மென் பை ஒன் ஹெல்த்? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு COP16 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து COP16ல் கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன், காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் மென் பை குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி, இது வந்து எந்த சம்மிட்டோட அவுட்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.